Taste the Daily. வேலூர் மாவட்டம் கணியம்பாடி அருகே உப்பு ஏற்றி சென்ற லாரி சாலை தடுப்பு சுவரில் மோதி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலையிலிருந்து வேலூருக்கு உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கணியம்பாடி பகுதியில் லாரியின் டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தடுப்பு சுவர் மீது மோதி தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து ஓட்டுநரும் உதவியாளரும் கீழே குதித்து உயிர் தப்பிய நிலையில் உப்பு மூட்டைகள் வெடித்து சிதறி கரும்புகை ஏற்பட்டதுடன் லாரி முற்றிலும் எரிந்து சாம்பலானது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் ஆள் இல்லாமல் இலங்கை நாட்டை சேர்ந்த ஃபைபர் படகு கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழைய கலங்கரை விளக்கம் அருகே இலங்கையை சேர்ந்த ஃபைபர் படகு கரை ஒதுங்கியிருப்பதை பார்த்த மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். படகில் மீன்பிடி வலை, என்ஜின் உள்ளிட்டவை இருந்த நிலையில் இலங்கையில் இருந்து மர்ம நபர்கள் யாராவது தமிழகத்திற்குள் ஊடுருவி இருக்கலாம் என மீனவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் உளவுத்துறை மற்றும் கடலோர காவல் குழும போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபடாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் யாரும் இல்லாத கடையில் டீ ஆற்றுவது போல் காலி நாற்காலிகள் முன்பு திருச்சி சிவா பேசியது நகைப்பை ஏற்படுத்தியது. புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற தீயசக்தி திமுக பொதுக்கூட்டத்தில் விடியா அமைச்சர் சக்கரபாணி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா பங்கேற்றனர். கூட்டத்திற்கு சக்கரபாணி வரும்போது வாங்கிய காசுக்கு இவ்வளவு நேரம் இருந்ததே போதும் என நினைத்த பெண்கள் கிளம்ப தொடங்கினர். இந்நிலையில் முதல் 3 வரிசைகளில் மட்டும் திமுகவினர் வேறு வழியின்றி அமர்ந்திருக்க மீதம் இருந்த நாற்காலிகள் காலியாக நாற்காலி வாடகைக்கு கொடுத்துள்ளனர். அவற்றை அடுக்கிக் கொண்டே இருக்க கைப்புள்ள கணக்காக திருச்சி சிவா தொண்டை கிள்ளிய பேசியது நகைப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் கணவன் மனைவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் கரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரகுராமன் மற்றும் அவரது மனைவி பரிமளா ஆகியோர் சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதியது. ஆலப்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் ரகுராமன், பரிமளா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் கரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.